ஹலோ எவ்ரிவன், நம்ம கௌரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா யாழிகளை பத்தி பேச போறோம். யாழினா என்ன, இது என்ன மாதிரி ஒரு அனிமல் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து இருந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்க போறோம். இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா தமிழனோட பெருமைக்கும் இந்த அனிமலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழிகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழிங்கிறது வந்து ஒரு அனிமல். ஸோ அது வந்து நம்ம கோவில்ல வந்து பார்க்கலாம். நீங்க வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாலேயோ வந்து எங்கேயாவது வந்து ஒரு கோவிலுக்குள்ள நீங்க நுழைஞ்சு பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த கோவில்கள்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சைட்ல வந்து தூண்கள் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம யோசிப்போம், என்ன மாதிரி கிரீச்சர் இதெல்லாம் எங்க வந்திருக்குன்னே தெரியல, இந்த மாதிரிலாம் ஏன் வடிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிப்போம். அதை தான் வந்து யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 4 கால்கள் கொண்டு இருக்கும். அந்த 4 காலுமே வந்து பாக்குறதுக்கு வந்து லயனோட கால் மாதிரி இருக்கும், சிங்கத்தோட கால் மாதிரி இருக்கும். உடம்பு வந்து குதிரையோட உடம்பா இருக்கும். முகம் வந்து 3 விதமான அனிமல்ஸோட தான் இருக்கும். அது வந்து 3 விதமான யாழிகள் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ். இப்போ எப்படி நாயில வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு, மனுஷங்களை வந்து நம்ம ஒயிட்ஸ் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி யாழிங் அனிமலுக்குமே வந்து 3 விதமான டைப் இருக்கு. 3 என்னென்னு பாத்தீங்கன்னா, மகர யாழி, சிம்ம யாழி, அப்புறம் வந்து யானை யாழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மகர யாழினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோட தலை கொண்டு இருக்கும். அது வந்து கோட்டோட ஃபேஸோட இருக்கும். மீதி வந்து பாடி ஃபீச்சர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சிங்கத்தோட காலும், பாடி வந்து குதிரையோட பாடியும் இருக்கும். இது வந்து நம்ம மகரயாழி அப்படின்னு சொல்ற அந்த கோட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறத. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கயாழி. சிங்கயாழினா என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுதான் வந்து நம்ம மோஸ்டா தூண்கள்லாம் பார்க்கலாம். அப்புறம் இல்லைன்னா வந்து நரசிம்மர் வந்து அது மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி சில இடத்துல இருக்கும். சிங்கயாழி வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் மட்டுமே வந்து சிங்கம் மாதிரி இருக்கும், மீதி ஃபீச்சர்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, யானை யாழி அப்படின்பாங்க. யானை யாழினா என்னன்னு பாத்தீங்கன்னா, முகம் வந்து யானை மாதிரி இருக்கும், மீதி எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஸோ பாடி ஃபீச்சர்ஸ் ஒன்று 3 முகம் இருக்கிறது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், 3 டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்மளோட கோவில்களில் வந்து சைட்ல வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குமரி கண்டத்துல வாழ்ந்த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குமரி கண்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு தமிழ் கான்டினென்ட், தமிழ் கண்டம். எல்லாருக்குமே வந்து ஒரு மொழியை வச்சுட்டு ஒரு ஸ்டேட் இல்ல வந்து ஒரு கண்ட்ரி தான் இருந்திருக்கு. பட் தமிழர்கள் வந்து ஒரு கண்டமே வச்சிருக்காங்க, ஒரு கான்டினென்ட்டே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கான்டினென்ட் ஃபுல்லாவே வந்து தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க. அது எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அது இல்ல, தண்ணி கடியில போயிடுச்சு. அது எங்க இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க கரண்ட் டே ஸ்ரீலங்கா தமிழ்நாட்டுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய ஓஷன், இந்தியன் ஓஷன் நம்ம அப்படி சொல்றோம்ல, அந்த இந்தியன் ஓஷன்ல இருந்த ஒரு மிகப்பெரிய லேண்ட் மாஸ் தான் வந்து குமரி கண்டம். அது வந்து ஆஸ்திரேலியால இருந்து இங்க சவுத் ஆப்பிரிக்கா, மேடகாஸ்கர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி மேல வந்து இங்க இந்தியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். நீங்க குமரி கண்டம் ஸ்பேஸ் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். யூ கேன் வாட்ச் தட். நம்ம வந்து மறுபடியும் யாழிக்கே வருவோம். சோ யாழிங்கிற அனிமல் வந்து அங்க வாழ்ந்திருக்கதா சொல்றாங்க. அங்க வாழ்ந்திருக்கா, இது வந்து யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இளங்கோவடிகள் வந்து அவரோட புக்ஸ்ல வந்து நிறைய மென்ஷன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, குமரி கோடு, குமரி கண்டம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சோ இதை வந்து கடல் வந்து தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. குமரி கோடுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்ஸ், அதாவது சொல்லலாம் இப்ப இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அதெல்லாம் சொல்லலாம், அந்த மலைகளா இருக்கிறது. சோ அந்த மாதிரி காட்ஸ் வந்து குமரியில வந்து நிறைய காட்ஸ் இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு மலை பகுதியில வந்து வாழ்ந்த அனிமல் தான் வந்து இந்த யாழி. இது வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாத, ரொம்ப ஒரு வயலண்டான ஒரு அனிமலா தான் இருந்திருக்கு. ஆனா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான், தமிழர்கள் தான். நீங்க வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம். நீ அந்த மதம், நான் இந்த மதம், இது ஹிந்து, இது முஸ்லீம், இது கிறிஸ்டியன் அப்படின்லாம் பேசாம, இது எல்லாமே வந்து நம்மளோட பாட்டன் பூட்டன் எல்லாருமே வந்து தமிழர்கள் தான். சோ அந்த ஆதி காலத்துல வந்து இந்த மதங்கள்லாம் வந்து நம்ம மனுஷங்க உருவாக்குனது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து அப்பவே வந்து தமிழர்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ண தமிழர்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதி சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோழர்களை வந்து நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஆதி சோழர்கள், அதுக்கப்புறம் வந்து மகா சோழர்கள், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தெலுங்கு சோழர்கள், மகா சோழர்கள்லாம் வந்து ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் வந்தவங்க, ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்தவங்க. ஆதி சோழர்கள் அப்படிங்கிறவங்களோட ஸ்கிரிப்சர்ஸ் வந்து நம்ம நிறைய கிடைக்கல. அவங்களோட கோவில்கள் தான் வந்து நம்ம இன்னும் பார்க்க முடியுது. சோ இந்த பழைய காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள்ல தான் வந்து இந்த யாழி வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கு. எந்தெந்த கோவில்கள், அதாவது வரலாற்றிலேயே வந்து எப்போதுமே இந்த கோவில் இருக்குன்னே தெரியாம இருக்கிற கோவில்கள் வந்து நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. எந்த மாதிரி கோவில்கள்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்க 1000 கால் மண்டபத்துல வந்து 1000 தூண்கள்லயுமே வந்து இந்த யாழி இருக்கும். அதே மாதிரி வந்து சிதம்பரத்துல இருக்க கோவில், அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையில இருக்க கோவில், இந்த மாதிரி பழைய காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள். அதாவது இந்த கோவில்களுக்குலாம் வந்து ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அது வந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து அந்த கோவில் அங்கேயே தான் இருக்கும். இவ்வளவு பழமையான இந்த கோவில்கள்ல வந்து யாழிகள் வந்து ரொம்பவே ப்ராமினென்ட்டா இருந்திருக்கு. சோ என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, யாழிகளை வந்து நம்ம கோவில்கள்ல எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, கடவுளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப எப்படி நம்ம வீட்டுல வந்து நாய் வந்து கட்டி வச்சிருக்கோம், இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, உல்ஃபை வந்து ட்ரெயின் பண்ணி ஈவென்ச்சுவலி வந்து அது நாயா மாறினதுக்கு அப்புறம் வந்து நம்ம நாயை வந்து வீட்டில் வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கோம். ஸோ அந்த காலத்தில் ஆதி சோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கோவில்கள்ல இருக்க கடவுளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த யாழிங்கிறது ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு அனிமலா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து செதுக்கி இருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம், அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதா தான் இருக்கணும். மனுஷங்களோட புத்தி எப்பவுமே அப்படிதான். நம்ம வந்து நாய் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நாயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதா இருக்கு. அதனால வந்து நம்ம நாய்க்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்திருக்கோம், நாய்க்கு வந்து ஒரு பிளேஸ் கொடுத்திருக்கோம். பூனையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அப்படிதான். சோ யாழிங்கிற ஒரு அனிமலை வந்து கண்டிப்பா வந்து அப்போ இருந்த தமிழர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. யாழி வந்து எவ்வளவு பெரிய அனிமல்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க யானைகள் நிறைய தூண்கள்ல பாத்தீங்கன்னா யானை மேல நின்று யாழி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும். சில யாழிகள் வந்து தன்னோட தும்பிக்கையோட வந்து அந்த யானை யாழின்னு சொல்றது வந்து தன்னோட தும்பிக்கை வந்து கீழே இருக்க யானையோட தும்பிக்கையோட பிடிச்சி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து சிங்க யாழின்னு சொல்ற அந்த யாழி வந்து அந்த தும்பிக்கை கீழே யானை மேல நின்று அந்த யானை வந்து பாக்குறதுக்கே ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த யானை மேல நின்று அந்த யானையோட தும்பிக்கை வந்து கடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ இவ்வளவு பெரிய அனிமல் வந்து யானையை விட அவ்வளவு பெரிய அனிமலா இருந்திருக்கு. யானை தான் வந்து இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச லேண்ட்லயே வந்து மிகப்பெரிய அனிமல்னு சொல்றோம். அப்போ வந்து டைனோசருங்கிற ஒரு விஷயம் வந்து ஆப்பிரிக்கால எவ்வளவுக்கு எவ்வளவு இவால்வ் ஆயிருக்கோ அதே மாதிரி பேரலான டைம்ல வந்து இந்த குமரிகண்டம், தமிழ்நாடு, இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யாழிகள்னு வந்து நடமாடி இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அது யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுதான் வந்து யாழியோட சிக்னிபிகன்ஸ். இது வந்து தமிழனோட பெருமை அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு வந்து அடங்காத ஒரு பீஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் குமரி கண்டத்துல வந்து அலைஞ்சிட்டு இருந்திருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, பாட்டனும் என்னோட பாட்டனும் தான். நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வந்து அதையுமே வந்து அடக்கி கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சோ ஈவென்ச்சுவலி இது ஏன் இறந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டொமஸ்டிகேஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அழிஞ்சு போனதுக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்னு வந்து குமரிகண்டத்துல இருந்து நார்த்துக்கு வரப்போ, நார்த் நான் எதை சொல்றேன்னா பிரசன்ட் டே தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வரப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து கிளைமேட் சேஞ்சஸ்லாம் இருக்கு. காடு வந்து அழிஞ்சு போகுது. அது எந்த மிகப்பெரிய லெமூரியன் கான்டினென்ட் எதனால அழிஞ்சு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுனாமினால தான் அழிஞ்சு போகுதுங்கிறது வந்து இளங்கோவடிகள் எழுதுற ஒரு விஷயம். ஒரு பெரிய அலை வருது, பேரலை வந்து மொத்த குமரி கண்டத்தை வந்து தூக்கிடுது அப்படின்னு வந்து இளங்கோவடிகள் எழுதுறாரு. சோ அப்போல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து மைக்ரேஷனால வந்து மேல வர்ற அனிமல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்டான ஒரு சினாரியோ இருக்கிறதுனால வந்து இறந்து போயிடலாம். இல்லைன்னா ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா போச்சிங், அதாவது வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க அனிமல் வந்து நம்ம நிறைய பாக்குறோம். இந்த போட்டோஸ்ல இந்த அந்த செதுக்கி வச்சிருக்க கோவில்களே எப்படி காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யானையெல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி தான் காமிக்கிறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய அனிமல் வந்து மத்த அனிமல்ஸ் வந்து சாப்பிடுறப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிகேஷன் அப்படிம்பாங்க. ஒரு மந்தையா வந்து யானையை வச்சு நிறைய யூட்டிலைசேஷன்ஸ் இருக்கு. மாடுகளை வச்சு நம்ம பசுவா கும்பிடுறோம். சோ இதெல்லாம் வந்து யூட்டிலைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து இப்படி ஒரு அனிமல் வந்து காட்டுக்குள்ளே வந்து திடீர்னு வேட்டையாடிட்டு போயிடுறது வந்து மக்களுக்கு பிடிக்காம ஈவென்ச்சுவலி நிறைய பேர் சேர்ந்து அதை அழிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அந்த அனிமல் வந்து அழிஞ்சே போயிடுச்சு. ஒண்ணு வந்து மைக்ரேஷனால அழிஞ்சு போயிருக்கலாம், இல்ல மன்னர்களே இல்ல இருக்கிறவங்களே வந்து ஈவென்ச்சுவலி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறதுனால வந்து அதை கொண்டிருக்கலாம். இது எதனால இறந்து போச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. ஆனா அது வந்து மித்தாலஜி அப்படின்னு சொல்லி மட்டுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், சைனால வந்து டிராகன் இருக்குங்கிறத நம்புறாங்க. அப்புறம் வந்து கிரீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் இருக்குங்கிறத நம்புறாங்க. சயின்ஸ் வந்து அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்துல வந்து டைனோசர் ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சயின்ஸ் வந்து கடைசியில எலும்பு கூட பார்த்தோம்னா டைனோசர் ஒன்று இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. சயின்ஸ் வந்து எலும்பு கூட பாக்குற வரைக்கும் நம்பாம இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்மளும் அதே நம்பாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாட்டையும் புட்டை வந்து செதுக்கி வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது வந்து வெள்ளக்காரனுக்கு வந்து புரியணும்னு அவசியம் இல்லை, பட் நம்மளுக்கு புரியும். ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு பர்சனல் டச் இருக்கு. இது வந்து கோவிலுக்குள்ள அடுத்த தடவை நம்ம போறப்ப வந்து அதை வந்து ஒரு ரிலீஜியன் ரிலேட்டடா மட்டும் பார்க்காம அதை வந்து ஒரு பயாலஜி லேபரேட்டரியா பாருங்க, இல்ல ஒரு பிசிக்ஸ் லேபரேட்டரியா பாருங்க. அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியும். அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளோட விபூதியும் குங்குமத்தையும் வந்து யாழி மேல தெளிச்சுட்டு போவோம். நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டோம்னா தூண்ல வந்து அப்படியே வச்சுட்டு போவோம். பட் ஒரு செகண்ட் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு பெரிய அனிமல், எவ்வளவு கெய்கான்டிக்கான ஒரு அனிமல், அது வந்து நம்ம மக்கள் வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நம்மளோட பெருமை அதுல எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இதை வந்து ஒரு கிரீக்ல இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு வந்து யாழியை நம்புன்னு சொல்ல வைக்க முடியாது. அவன் கண்டிப்பா நம்ப மாட்டான். ஒரு சைனீஸை கூப்பிட்டு வந்து நீ வந்து யாழியை நம்புனா சொல்ல மாட்டான். டிராகனையும் ஃபீனிக்ஸும் நம்புவான். ஆனா நம்ம தான் வந்து யாழியவே இன்னும் நம்பாம இருக்கும், தெரியாமலும் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழனோட பெருமை வந்து நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு பயாலஜி. நம்ம வந்து எவ்வளவு பயாலஜில வந்து இன்வால்வ் ஆயிருந்தா நம்ம வந்து ஒரு இவ்வளவு பெரிய அனிமலை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு பெரிய பீஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அதோட மைண்டை புரிஞ்சிருந்தா தான் முடியும். இப்போ அவதார் மூவில நம்ம காமிக்கிறாங்க, அது வந்து அந்த ஒரு அனிமலோட வந்து நம்ம ஒரு கனெக்ட் இருக்கணுங்கிறத அது வந்து தமிழன் அப்பவே பண்ணிருக்காது. இவ்வளவு ஜெய்ஜான்டிக்கான ஒரு பீஸ்ட், யானை மேல நின்று சண்டை போடுற அவ்வளவு பெரிய பீஸ்டே வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்ப்போம். நீங்க இதை தவிர வேற ஏதாவது கான்டாக்ட் வேணும், என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல கமெண்ட்ல வந்து நீங்க வந்து எந்த வீடியோ எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக தம்ஸ் அப் இருக்கோ அந்த டாபிக் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்றேன். And see you in the next video. Until then, bye. Madan Gauri signing off here. Cheers.